Hi friends, welcome to SS Twins Kitchen. ரெகுலரா ராகி பால் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதனால் இந்த வீடியோவை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். பர்ஃபெக்டான ராகி பால்ஸ் வேணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் இது வரைக்கும் SS Twins Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது தோசை ஊற்றுற பதத்துக்கு தேவையான அளவு மோர் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 400 ml நான் அதில் மோர் ஆட் பண்ணுறேன். இந்த மாவை நல்லா கலக்கி விட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. அடுத்தது ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே கடுகு ஆட் பண்ணிங்கன்னா அது பொரியிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இல்லைனா அது கசப்புத்தன்மை கொடுத்துரும். அடுத்தது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து மட்டும் இல்லைங்க, கடலைப்பருப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி வதக்குங்க. அடுத்தது பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதும் நம்ம கரைச்சி வச்ச மாவை எடுத்து இதில் அப்படியே ஆட் பண்ணிடுங்க. மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாவை ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விட போகிறேன். மாவை நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு 5 நிமிஷம் விட்டுருங்க. மாவு நல்லா வெந்து வர அளவுக்கு ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். கையில் ஒட்டாமல் இருக்க எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ராகி பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே நான் தேங்காய் சட்னி வச்சு பரிமாற போகிறேன். இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா சாப்பிடுங்க, அப்பப்போ ஆரோக்கியமாகவும் சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.